வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான தகவல் தான். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடிய விரைவிலேயே வரப்போகுது. நமக்கு வந்துட்டு என்னென்ன பணியிடங்களுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற விவரம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அங்கன்வாடி பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பெண்களுக்கான ஒரு ஜாப் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்துட்டு வேறு ஆண்கள் அப்ளை பண்ணலாமான்னா, ஆண்கள் வந்து யாருமே அப்ளைவே பண்ண முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கங்க. ஆண்கள் இந்த இடத்துல போட்டியே போட முடியாது. ஒரு 6000 பணியிடமோ 8000 பணியிடங்களோ இதுக்கப்புறம் வந்து வேகண்ட் இன்க்ரீஸும் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனாலும் எத்தனை 10,000 பணியிடங்கள் வந்தாலும் சரி, அந்த 10,000மும் பெண்கள் மட்டும்தான் உள்ளே போவாங்க. பெண்களுக்கான ஒதுக்கீடு மட்டும்தான் இது. இதில் வந்து எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் கிளியர் ஆகிக்கிங்க. அதே போல் அங்கன்வாடி ஒர்க்கர் இருக்குது, ஹெல்ப்பர் இருக்குது, அது போக மினி அங்கன்வாடி இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வேரியேஷன், நிறைய வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000 அப்படின்றது சேலரியில் வித்தியாசம் வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ வந்துட்டு 10th படிக்கிற மாதிரி ஒர்க்கருக்கு இருக்கும், ஹெல்ப்பருக்கு இருக்கும். ஒர்க்கருக்கு, அதாவது அங்கன்வாடி ஒர்க்கரோ அல்லது மினி அங்கன்வாடி ஒர்க்கரோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது குவாலிஃபிகேஷனாக இருக்கும். அடுத்தது அதே போல் என்ன ஜாபுக்கு, அதாவது இப்போ +2 படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒர்க்கர் போகலாம், 10th படிச்சிருக்கோம் அப்படின்னா ஹெல்ப்பர் போகலாம். நம்மளுக்கு வந்துட்டு எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்மளுடைய நியர்பை இருக்கக்கூடிய இடங்களில் என்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்ம வந்து படித்தது 10th படிச்சுட்டு வந்திருப்போம். பட் நான் ஹெல்ப்பருக்கு போடாமல் ஒர்க்கர் போஸ்டிங் போட்டுவிட்டேன். அதில் வந்து மேபி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அதற்கான எலிஜிபிலிட்டி இல்லாமல் அப்படி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு டிஸ்ட்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை இடங்கள் ஹெல்ப்பர் போஸ்டிங் எவ்வளோ இருக்குது, அடுத்து வந்து ஒர்க்கர் போஸ்டிங் எவ்வளோ இருக்குது, இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற இடத்துல ஹெல்ப்பர் இருக்கா ஒர்க்கர் இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள். ப்ளஸ் அது போக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுனா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் அடுத்து ஓகே, இது எல்லாமே பார்க்குறோம், அப்ளை பண்ணுறோம், ஓகே. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, தேர்வு நீங்கள் எழுதணுமா அப்படின்னா தேர்வு கிடையாதுங்க. நீங்கள் வந்து 10th 12th வாங்கின மார்க்கு அது ப்ளஸ் வந்து இப்போ கரண்ட்டில் இன்டர்வியூ வைப்பாங்க. இதுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ லெட்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வாங்குகிற மார்க், அதாவது இன்டர்வியூவில் அவங்க கேள்விகள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாகவும் சரி, மற்ற பொது அறிவான கேள்விகள், எனக்கு தெரிஞ்சு பொது அறிவான கேள்விகள் அப்படின்றது நிறைய கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் பொது அறிவான சம்மந்தமான எந்த தகவலும் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் பொது அறிவு சம்மந்தமான கேள்விகள் அப்படின்றது கம்பல்சரி இடம்பெறும். ப்ளஸ் அது போக இந்த அங்கன்வாடி டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு சில சின்ன தகவல்கள், என்ன எப்படி ஒர்க் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதையும் வந்து கேள்விகளாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அங்கே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறவங்க நினைப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது ரிலேட்டடாகவும் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாகவும் தெரிஞ்சுக்கிங்க. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்கல்ல, 9500961475 இதுதான். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வாங்கிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு மெட்டீரியல் தான். முழுக்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே சென்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை மட்டும் படித்தா போதுமானா கம்பல்சரி இது மட்டும் போதும். ஏன்னா இன்டர்வியூ அப்படின்னு கண்டக்ட் பண்ணும்போது ஒரு 5 நிமிடங்கள் அல்லது மேக்ஸிமம் போனால் ஒரு 10 நிமிடங்கள் அந்த ரேஞ்சில் தான் ஒரு ஆளுக்கு ஒரு இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இன்டர்வியூக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போய் அட்டன் பண்ணிங்கனாலே போதுமான ஒன்றா தான் இருக்கும். அதனால் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் அப்படின்றது இதுவே போதும். இதை தாண்டி நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதையாவது படிக்கணும், எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முழுக்க இதை மட்டும் படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா போதும். ஸோ இதையெல்லாம் தாண்டி அடுத்த விஷயம் என்னென்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும், இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான். ஏன்னா
ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ போட போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன்னா ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அடுத்த வருடங்களில் எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கம்பல்சரி 100% போட தான் போகிறாங்க. அதுவும் இந்த வேகண்ட் அப்படின்றத நிறுத்தி வைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்வுகளுக்கு எப்படி தயாராகணுமோ, இன்டர்வியூ அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கான மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது, அங்கே நேராக போயிட்டு ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈடுபட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்னும் நான் நோட்டிஃபிகேஷன் வரலை, நான் படிக்கலை, நான் அப்புறம் படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் கிடைக்காம போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனு, அடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, அடுத்த ஒரு 10 நாளில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் திடீர்னு ரெடியாகி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போக முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ இருந்தே நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு இன்டர்வியூ பண்ணினீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இது எல்லாமே உங்களுடைய சொந்த ஊர்களில் தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. பக்கத்து ஏரியாவில் பக்கத்து ஊர்லேயும் இருக்கலாம். அதை தாண்டி டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்க மாட்டாங்க. கடந்த முறையெல்லாம் கொடுக்கல. மேபி இந்த முறை எப்படி அப்படின்றது நோட்டிஃபிகேஷனாக வந்தால் தான் தெரியும். அதனால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வெளியில் பக்கத்து டிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரியெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அதுவும் உங்களுடைய கிராமம், சொந்த ஊர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறது, அங்கே ஹெல்ப்பர் ஒர்க் இருக்கா, இல்லை அங்கன்வாடி ஒர்க்கர் அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.